கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாச தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் ராசியிலேயே நீசம் அடைஞ்சு பலம் இழந்து போய் கிடக்கிறாரு. அதோட உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அவர் வலிமை இழந்திருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் இந்த மாசத்துல என்ன செய்யணும் அப்படின்னாக்க, புது முயற்சிகள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் தவிர்த்திடணும். பயணங்கள் ஏதாவது போகிற மாதிரி இருந்தால் பயணத்தால் ஏமாற்றங்கள் ஏற்படும், தேவையற்ற செலவுகள் இருக்கும். என்னடா ஒரு 2000 செலவு பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனால் போன காரியம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விரைய செலவுகள் எல்லாத்தையும் நாம் தவிர்க்கணும். அப்படின்னா கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்திடணும். ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா கூட ஒரு வழிபாதை விநாயகருக்கு சிதறுகாயை உடைச்சிட்டு அதன் பிறகு பயணம் செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதேமாரி சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் அடி எடுத்து வச்சிருக்காரு. அப்போ கூடுமான வரைக்கும் எந்த புது முயற்சியும் வேண்டாம். ஒரு தொழிலில் முதலீடு போடுறது வேண்டாம். 10ல் குரு இருக்காரு, எந்த தொழிலையும் முதலீடு வேண்டாம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, இன்னொருத்தருக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வேலைகளில் சந்திச்சுக்கிட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்க கடனை நாம் அடைக்கிற மாதிரி ஒரு ஆளாகி போயிடுவோம். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் உடம்பு ரீதியாகவும் பிரச்சனை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்த மாறுபாடு இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனை வரும். திடீர்னு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஒரு விதமான சலிப்பை கொடுத்துரும். அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் உடல் பருமனாக இருக்கிறவங்களாம் அப்பப்போ உரிய பரிசோதனைகள் அப்படிங்கிறது செஞ்சுக்கிறது நல்லது. அதோட மாபெரும் கிரகங்களாக சொல்லப்படுற சாயா கிரகங்கள் ராகு கேதுக்கள் உங்களோட ராசிக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா ராகுவோட குருவும் இணைஞ்சிருக்கிறதால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 10ல் குரு பதவியில் மாற்றம், நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அஷ்டமசனி இருக்குங்கிறதால பெரும்பாலும் சுய ஜாதக பலன் இல்லாமல் தொழில் தொடங்க வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதோட ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது திடீர்னு அப்படியே கோடியில் சம்பாரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ நாளைக்கு தொழில் ஆரம்பித்து நாளான்னைக்கு பிரான்ச் 10 ஓப்பன் பண்ணி அடுத்த நாள் கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் மனசில் வரும். அதுக்கு தக்கன யாராவது உங்களுக்கு ஆசையை தூண்டுவாங்க. பா இந்த தொழில் செஞ்சுன்னா அப்படியே கோடி கொட்டும்ப்பா அப்படிம்பாங்க. இந்த தொழிலில் நான் முதலீடு போட்டேன், ஒரே வருஷத்தில் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆசையை நிறைய பேர் தூண்டி விடுவாங்க. அந்த மாதிரி இலக்குகளுக்கு நீங்கள் பலியாயிடக்கூடாது. அப்படிங்கிறதால சுயஜாதகத்தை பாருங்கள். எந்த தொழில் தொடங்கினாலும் அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனையை கேளுங்க, அதன் பிறகு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதேமாரி இந்த நேரத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்கள் குணமறிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஆஃபீஸில் வேலை செய்வோம், நமக்கு அவசியமாக 2 நாள் லீவ் இருக்கும், போய் பேசுவோம். என்னப்பா எல்லோரும் லீவு போட்டிங்கன்னா எப்படிப்பா வேலைதுன்னு லீவு தர மாட்டாங்க. இன்னொருத்தரை பார்த்துங்க அப்படின்னா அவர் எனக்கு லீவு வேணும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சக ஊழியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும். என்ன சோசியரை கெடுதலாகவே சொல்கிறீங்க, நல்லது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வைகாசி 16ஆம் தேதி கடகராசியான உங்கள் ராசிக்கே சுக்கிரன் வராரு. நீசமாக இருக்கிற செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. அப்போ தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாமே தடையில்லாத நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எடுத்த ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பெண் பிள்ளைகளோட சுப சடங்குகள் செய்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பொறுப்புகள் மாறும். தாய் வழி ஆதரவு உண்டு. வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த அனுகூலமான தகவல் அப்படிங்கிறது வரும். யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு தொகை கடனாக கேட்டிருக்கலாம், அது கிடைக்கும். இல்லைன்னா மாமா மச்சான் சொந்த பந்தம் கூட்டாளி யாராவது வெளிநாட்டில் இருப்பான், நான் உன்னை போயிட்டு அழைச்சிக்கிறேன் அப்படிம்பான். இங்கேருந்து விசா கிடைக்குமான்னு உட்காந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ யார் மூலியமாகவும் ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த 10ல் குரு அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது சுயஜாதகத்தை பார்த்துட்டு வெளிநாடு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது தான். ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பொறுப்புகள் மாறும். மேலதிகாரிகள் கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு அட்வான்ஸ் வேணும்னு ஆஃபீஸில் கேட்டால் தர மாட்டாங்க. எங்கேயாவது வட்டி கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் பணத்தோட அவசிய தேவைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நபரை நம்பியிருக்க வேண்டாம். இப்போ ஒரு 10,000 வேணும், கையில் காசு இல்லை, கடன் தான் என்ன, ஒருத்தர் தரேன்னாருன்னா அவரையே நம்பிக்கிட்டு இருக்காமல் இன்னும் 2-3 இடத்துல சொல்லி வைக்கிறது நல்லது. ஏன்னா தரேன்னு சொன்ன நபர் கடைசி நேரத்தில் கைவிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் 2-3 இடத்த தீர்வாக வச்சுக்கிறது தான் நல்லது. வைகாசி 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதியான புதன் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். இந்த பக்கம் செலவு இருந்தாலும் இந்த பக்கம் காசு பணம் அப்படிங்கிறது புரளும். எங்கேயோ 10 ரூபா கடன் வந்துடும், இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் வந்துடும். அப்படிங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை.
வரக்கூடிய விரயங்களை சுப விரய செலவுகளாக மாற்றிங்க. விலங்கி சென்ற உறவுகள் வருவாங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். புத்திகாரகன் புதனே லாபஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னாக்க அலுவலகத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை, யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் நடக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல தீர்வாக இருப்பீங்க. அப்படிங்கிறதால பாதி நாள் எளியும் பூனையுமா இருந்த மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லாமே பாதி நாளுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பாங்க. இது ஒரு நல்ல மாற்றமாக இந்த மாதத்தில் சொல்லலாம். அதோட படிப்புக்கு தக்கன வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதால நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள், தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கெல்லாம் அடுத்து என்ன செய்யணும், இப்போ 12வது முடிச்சிட்டேன், என்ன காலேஜுக்கு போகலாம், என்ன கோர்ஸ் சேரலாம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ யாராவது ஒரு நல்ல ஆசிரியர்கள் இல்லை உறவில் இருக்கக்கூடிய நல்ல நிலையில் செட்டிலான படிப்பாளிகள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவாங்க. அதேமாரி 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 11ஆம் வகுப்பு படிக்கிறதா, இல்லை ஒரு ஐடிஐ போகிறதா, இல்லை ஒரு தொழிற்கல்வி இப்படி போயிடுவோமா, ஒரு டிப்ளமோவுக்கு போவோமா, இப்படியான சிந்தனையில் மனசு லயிச்சுக்கிட்டே இருக்கும். தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல உதவிகள், ஆலோசனை அப்படிங்கிறது கிடைக்கும். அதேமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதுப்பாதை கிடைக்கும். மாணவர்களுக்கு மறதி அப்படிங்கிற பேச்செல்லாம் இல்லாமல் தெளிவான ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. அதோட இந்த மாதத்தில் பிரச்சனை என்னன்னா, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. மாதம் முழுக்க செவ்வாய் சனி பார்வை இருக்குது. அப்படிங்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். அடுத்தவன் பிரச்சனையில் தலையிடக்கூடாது. அதேமாரி வியாபாரம் செய்கிறவங்க பணம் மாதிரியான பொறுப்புகளை கையாளக்கூடிய பொறுப்பில் நம்பிக்கைக்குரிய பணியாட்களை வைக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், பணம் முக்கிய கோப்புகளை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். எங்கேயாவது மறதியாக வச்சுறதுக்கோ இல்லை கைமீறி கொடுத்துட்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட சூழல்லையும் குடும்ப ரகசியங்களை வெளியே யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். குடும்பத்தில் ஒரு சண்டையா, பெண்களுக்கு தான் இதை குறிப்பாக சொல்லணும். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஆஃபீஸில் போய் சக தோழிக்கிட்ட இன்றைக்கி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைம்பாங்க. அது தேவையற்ற பிரச்சனையை பெருசாக்குமே ஒழிய குறைக்காது. அப்படிங்கிறதால குடும்ப ரகசியத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். தேவையற்ற சறுக்கல்களில் சிக்கிக்கக்கூடாது. தினமும் குளித்து முடிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றணும். அஷ்டம சனி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். ஏழை மாணவர்களோட கல்விக்கும் மாற்றுத்திறனாளிகளோட மருத்துவத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏழைபாளைகளுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தில் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.